அரசியல்ல கற்பனை கோட்டை உண்டு. இந்த கற்பனை கோட்டையின் காரை சுவர்கள் பல முறை உதிர்ந்து விழுவதைத்தான் நான் கண்டிருக்கிறேன். இப்போ 59 எம்பி வரும்போது ஒரு கூட்டணியில் இருக்கிற தேசிய கட்சி எவ்வளவு சீட்டு எதிர்பார்க்கும்னு நம்ம தோராயமா ஒரு கணக்கு போடணும். இப்போ கேரளாவில் ஒரு சினிமா ஸ்டாரை கொண்டு வந்து தாவேக்கால இவங்க என்ன நம்பிக்கையில் இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. குறிப்பிட்ட ஜோதிடர் அவர்கள் கிரக அடிப்படையில் சொல்றாருன்னா ஓட்ட கண்ணாடியை போட்டுக்கிட்டு உனக்கு எப்படிப்பா இவ்வளவு ஆனாலும் உனக்கு இவ்வளவு தைரியம் பாப்ப. ராவ் ஏகப்பட்ட சிக்கல்ல சிக்கினாரு. கட்சி பேரையே BRS மாத்தினாரு. 2027 சட்டமன்ற தேர்தல் வர்றதுல பெரும்பாலான சட்டமன்றங்கள் BJP கையில இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தலை அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா எல்லாமே மாறுங்க. அதாவது நாடே ஒரு மாபெரும் மாறுதலை நோக்கி எதிர்நோக்கி இருக்கிற ஒரு காலகட்டம். அதுல ஜோதிட கணக்கு எப்படி பொருந்தும்னு எனக்கு புரியவே இல்லை. இதே ஜோதிடர் அவருக்கு அவரே ஜோதிடம் பார்த்துக்கிட்டாரா? தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற ஆதரவு வாபஸ் வாங்கிடுவாங்கல்ல காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சியும். அது எப்படி வாங்காம இருப்பாங்க? தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவர்கள் எல்லா அசைவுகளுமே அவர் அந்த ஆஸ்தான பண்டிட் ஜோதிடரனுடைய அறிவுறுத்தலின் பேர் தான் செய்வார் அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலா இருக்கு. அவர் கூறியதாக ஒரு அந்த வெற்றி டிவியினுடைய ஒரு அந்த நிர்வாகியே ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. விஜய் பிரதமருடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஈக்குவலானவர் அப்படின்ற ஒரு கருத்தை பேசியிருக்கிறாரு. தென் மாநிலங்கள்ல ஒரு அபரிவிதமான செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பல கால்குலேஷன்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது சம்பந்தமான தகவல்கள் நீங்களும் திரட்டிருப்பீங்க. அப்படி ஒரு கால்குலேஷன் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கா? அவங்க கூட்டணியில 2 தேசிய கட்சிகளும் இருக்கு. எப்படி பார்ப்பாங்க? உங்க கருத்து? பொதுவாக அரசியல்ல கற்பனை கோட்டை உண்டு. இந்த கற்பனை கோட்டையின் காரை சுவர்கள் பல முறை உதிர்ந்து விழுவதைத்தான் நான் கண்டிருக்கிறேன். அதாவது தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தில் மாநில கட்சி, இந்த மாநில கட்சியின் தலைவர், அவருக்கான செல்வாக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும். இப்படிதான் நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். தேசிய அளவில் பெரிய பெரிய மாறுதல்கள் ஏற்பட போது, குறிப்பாக டீலிமிட்டேஷன் வந்தால் தமிழ்நாட்டுக்கு 59 எம்பி வந்துடுவாங்க. இப்போ 59 எம்பி வரும்போது ஒரு கூட்டணியில் இருக்கிற தேசிய கட்சி எவ்வளோ சீட்டு எதிர்பார்க்கும்னு நம்ம தோராயமாக ஒரு கணக்கு போடணும். தாவேகா கூட்டணியில் காங்கிரஸ் தேசிய கட்சி, திமுக கூட்டணியில் 10 சீட்டு அவங்க கேட்டது. அதாவது 39 சீட்டு இருந்தப்போ 10 சீட்டு. அப்போ எத்தனை சதவீதம் நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ 59 சீட்டு இருக்கும்போது அதே சதவீதத்தையாவது மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல, கூட கேட்பாங்க. 20% ஆவரேஜ். அப்போ 60 சீட்னாலே அவங்க 15 சீட்லேருந்து 16 சீட்டு கேட்பாங்க. பிற கட்சிகள், கம்யூனிஸ்டுகள், தேசிய கட்சி, அதில் CPM தேசிய கட்சி, இப்போ VCK ஏற்கனவே 2 எம்பி வச்சிருக்கிறாங்க, கையில் வச்சிருக்கிறாங்க. அப்போ தாவேகா கூட்டணி இப்படியே தொடர்ந்தாலும் அவங்க நிற்கக்கூடிய வாய்ப்பே ஒரு 35 தொகுதி, 59 தொகுதி வந்தால் 35 தொகுதியில் நிற்க முடியுங்க. அதுக்கு மேலே அந்த கூட்டணியை மெயின்டைன் பண்ணணும்னா வேற வாய்ப்பு இல்லை. இப்போ எப்போதுமே நம்ம தேசிய தேர்தல்களோட எப்படி உடன்பாடு வைப்போம்னா, MP சீட்டு தேசிய கட்சிகளுக்கு அதிகம், MLA சீட்டு மாநில கட்சிக்கு அதிகம். எம்ஜிஆர் காலத்தில் ஃபார்முலாவே உண்டுங்க. 2/3 சட்டமன்றம்னா தமிழ்நாட்டு கட்சிக்கு, மாநில கட்சிக்கு. அதுவே பாராளுமன்றம்னா அப்படியே ரிவர்ஸ். அதாவது காங்கிரஸ் கட்சி வலிமையோடு இருந்த காலத்தில் அதிமுக கூட்டணி வைக்கும்போது அந்த ஃபார்முலாவை நீங்கள் கொஞ்சம் மாற்றினா கூட இந்த சதவீதம் தான் வரும். அப்போ அதிகபட்சமாக தாவேகா நிற்கக்கூடிய தொகுதி 35 தமிழ்நாட்டில். 35லேருந்து அவங்க ஒரு பிரதமர் பதவியை பிடிக்கணும்னா கூட்டணி அரசு அமைந்து கூட்டணிக்கு பெரும்பான்மை பலம் இல்லாமல் போய் இவங்களுக்கு ஒரு 70-80 சீட்டு 90 சீட்டு சவுத்துல இருந்து கிடைக்கணும். அப்போதான் அதை பற்றி நம்ம திங்கே பண்ண முடியும். இப்போ கேரளாவில் ஒரு சினிமா ஸ்டாரை கொண்டு வந்து தாவேக்கால அவங்க போட போகிறாங்க. அதாவது BJPயில் ஒரு உதவி தலைவராக இருந்தவர், அவர் இப்போ கேரளா இன்சார்ஜா மாற போறதாக பேச்சு அடிபடுது. அவரும் அதை வெளிப்படையா பேட்டி கொடுத்திருக்காரு. தேவன் அவர்கள், தேவன், அவர் பேரு தேவன். தெலுங்கானால ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கு. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு வெர்சஸ் பவன் கல்யாண் சண்டையே பெருஞ்சண்டையா ஓடிட்டு இருக்குங்க.
பவன் கல்யாண் வந்து துணை முதலமைச்சர். அவர் வந்து சந்திரபாபு நாயுடு பெரிய விழாக்கள் நடத்தினா அவர் அதை புறக்கணிக்கிறாரு. பவன் கல்யாண் நிகழ்ச்சிகளை சந்திரபாபு நாயுடு புறக்கணிக்கிறாரு. என்ன காரணம்? அவர் பவன் கல்யாண் கம்யூனிட்டி அங்கே ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டி. எங்கள் கம்யூனிட்டிலேருந்து முதலமைச்சர் வரணும்னு விரும்புகிறாங்க. நாயுடு அவர்களுக்கே பிரதமர் ஆகணும், தன் மகனை முதலமைச்சர் ஆகணுங்கிற எண்ணம் இருக்கு, ஆகணும். அது ஒரு குழப்ப அரசியல் தான் ஆந்திராவில் நடந்துட்டு இருக்கு. தாவேக்கா அங்கேயும் வந்து இப்போ ஆள் போட்டு செய்யணும். அவ்வளவு செஞ்சாலும் இவங்க என்ன நம்பிக்கையில் இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. அதாவது நீங்க குறிப்பிட்ட ஜோதிடர் அவர்கள் கிரக அடிப்படையில் சொல்றாருன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரியான ஜோதிடம் ஜெயலலிதா அவர்களுக்கும் கூறப்பட்டது 2014. அது ஜெயலலிதா தான் பிரதமர் வேட்பாளர்னு அதிமுக செயற்குழு பொதுக்குழுவில் தீர்மானமே வேற நிறைவேற்றினாங்க. ஜெயலலிதா கிளைம் பண்ணல. ஆனா மோடியா லேடியா கேள்வி ரைஸ் பண்ணது மூலமாக அவங்களுக்கும் அந்த எண்ணம் இருப்பதாகத்தான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். ஜோதிட அடிப்படை தான் அது ஒர்க் அவுட் ஆகல. அது போக ஜெயலலிதா அவர்களே சிறைக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்தது. இது வரலாற்றை நான் குறிப்பிட்டு சொல்றேன். பிஆர்எஸ் நம்ம சந்திரசேகர் ராவ் மிகப்பெரிய ஜோதிட ஆர்வலருங்க. ஜோதிடமோ ஜோதிடம். அது இந்த ஓட்ட கண்ணாடியை போட்டுக்கிட்டு எப்படிப்பா உனக்கு இவ்வளவு தைரியம் வருது கேட்கிற அளவுக்கு ஏதோ ஒரு படத்துல வந்து கவுண்டர் பண்ணி ரஜினியை பார்த்து கேட்பாரு, இந்த ஓட்ட கண்ணாடியை போட்டுக்கிட்டு உனக்கு எப்படிப்பா இவ்வளவு, ஆனாலும் உனக்கு இவ்வளவு தைரியம் பாப்பாரு. அதே மாதிரி ராவ் வந்து ஏகப்பட்ட சிக்கல்ல சிக்கினாரு. கட்சி பேரையே பிஆர்எஸ் மாத்தினாரு. ஜூனியருடன்லாம் இன்னைக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க நேற்றுக்கு. தமிழக வெற்றி கழகம் இல்ல, இனிமேல் தேசிய வெற்றி கழகம் பேர் மாற போகுதுன்னு அவங்களே பேரும் வச்சுட்டாங்க. அப்போ ஓட்ட கண்ணாடிகளை போட்டுக்கிட்டு எப்படி இவ்வளவு தைரியம் வருதுன்னு எனக்கும் உண்மையிலே புரியல. ஏன்னா தாவேக்கா அடைந்துள்ள வெற்றி தமிழ்நாட்டு வெற்றியெல்லாம் பிரம்மாண்ட வெற்றின்னு நான் எடுத்துக்கவே இல்லைங்க. சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் 108 சீட் ஜெயிச்சிருக்காங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அது பெரிய அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு கட்சி 2 வருஷத்துல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா மாறி இருக்குன்னு. தமிழ்நாட்டு மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றதுன்னு அதை நீங்க எப்படி எடுத்துக்கிடுவீங்க? அடுத்த தேர்தல் வரும்போது கூட்டணி கணக்கு எல்லாமே மாறும். அப்பவும் அந்த 108க்கு எதிராக ஜெயித்த கட்சிகள் 126. அதுல பெரும்பாலான கட்சிகள் வந்து திமுக கூட்டணியில நின்று ஜெயிச்சவங்க தானே, அல்ல திமுக ஓட்டு வங்கி இருக்கத்தானே செய்யும். அப்போ மிக இயல்பாக தாவேக்கா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்க. அந்த கணக்குப்படி பார்த்தால் அவர்களுக்கு வந்து பழைய, அதாவது நம்ம 2026 சட்டமன்ற தேர்தல் கணக்குப்படி பார்த்தா ஒரு 15ல இருந்து 17 எம்பி தொகுதியில அவங்களுக்கு ஓட்டு வங்கி கூடுதலா தெரியுது. ரூரல் எம்பி தொகுதியில ஓட்டு வங்கியே இல்லைங்க. ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஓட்டு வங்கி இல்லை. அர்பன்ல கொஞ்சம் ஓட்டு வங்கி கூடுதலா தெரியுது. 15ல இருந்து 17 தொகுதி எம்பி தொகுதி பழைய ஓட்டு வங்கி கணக்குப்படி 2026 சட்டமன்ற தேர்தல் ஓட்டு வங்கி கணக்குப்படி அவ்வளவுதான் ஜெயிக்க முடியும். இங்கே அதுதான் நிலைமை. எம்பி தொகுதி 59 மாறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா வரலாம். அப்படி இருக்கும்போது இது எதுக்கு இந்த ஓட்ட கண்ணாடி தைரியம்னு எனக்கு புரியல. இன்னொன்னு, தேர்தல் வந்து எப்படி வேணாலும் வரலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தினமணியில நேற்று கட்டுரை போட்டிருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகுது. ஏன்னா அந்த கமிட்டி சேர்மன் வந்து நாங்க ஏற்கனவே நிறைய பேர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டோம், 99% பேர் அது ஓகேன்றாங்க. சரி, இதுல வந்துங்க 2027 சட்டமன்ற தேர்தல் வர்றதுல பெரும்பாலான சட்டமன்றங்கள் பிஜேபி கையில இருக்கு. 2028 பெரும்பாலான சட்டமன்றங்கள் பிஜேபி கையில இருக்கு. இப்ப நடப்பு அவங்க மீண்டும் ஆளுங்கட்சியா வர்றதுக்கோ இல்ல கூட்டணியில வெற்றி பெறுகிற கட்சியா வர்றதுக்கோ முயற்சிப்பாங்க. 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா 2027, 28 வெற்றி பெறக்கூடிய சட்டமன்றங்களோட நிலைமை என்னங்கிற கேள்வி எல்லாம் இதுல இருக்கு. அப்ப பிஜேபியே இல்ல முன்கூட்டியே தேர்தல் வச்சிடலாம், 27, 28 6 மாசம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுங்க. தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அப்ப 27க்கு 28க்கு நடுவில் ஒரு மிட் பாயிண்ட் கொண்டு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா எல்லாமே மாறுங்க. அதாவது நாடே ஒரு மாபெரும் மாறுதலை நோக்கி எதிர்நோக்கி இருக்கிற ஒரு காலகட்டம். அதுல ஜோதிட கணக்கு எப்படி பொருந்தும்னு எனக்கு புரியவே இல்லை. இன்னொன்னு, இதே ஜோதிடர் அவருக்கு அவரே ஜோதிடம் பார்த்துக்கிட்டாரா? அவர் அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தாங்க, 200 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி பிரச்சனையே இல்லாதபடி நான் ஒரு ஸ்கீம் வச்சிருக்கேன்றாரு. அவர் என்னெல்லாமோ டால் கிளைம் பண்றாருங்க. அவர் ஆக்சுவலா அதிமுக ஜோதிடம் பார்த்துட்டு இருந்த காலத்துல இருந்து எனக்கு அவரை தூரத்துல இருந்து பார்த்துருக்கேன். எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அவரை பற்றி. ஒரு கிராமத்துல இருந்து வந்தவர். ஜெயலலிதா அவர்களுக்கு ஜோதிட ஆர்வம் மிக மிக அதிகம். அதுல வந்து அவர் அங்க ஓட்டினாரு. அங்க சில பிரச்சனைகள் வந்துச்சு. 2014 பிறகு தான் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அவர் இங்க தமிழ்நாட்டுல இருக்க யோசிச்சுக்கிட்டு தான் அவர் வந்து டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆனாருங்க. ஷிஃப்ட் ஆகி அங்க பெரிய ஜோதிட பைத்தியங்கள் இருக்காங்க. அங்க ஜோதிடம் பார்த்துட்டு இருந்தாரு.
அப்புறம் வந்து பேரெல்லாம் மாற்றி சிங்கப்பூர் போனார். இப்படி அவருக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. அப்புறம் எப்படியோ விஜய்கிட்ட வந்தார். திரைத்துறையில் ஜோதிடம் வந்து ரொம்ப நம்புவாங்க. என்ன காரணம்னா சினிமாங்கிறதே ஒரு பெரிய சூதாட்டம் மாதிரி. படம் என்னதான் பெரிய ஸ்டார் நடிச்சு என்னதான் பெரிய டைரக்டர் நடித்தாலும் இந்த டாக்ஸிக்னு ஒரு படங்க, அது ஜனநாயகனோட சேம் தயாரிப்பாளர் தான். ஜனநாயகனும் ஒன்றும் ஓடலைங்க. திரையரங்கெல்லாம் தூக்கி கொள்ளகாலம் ஆகி போச்சு. டாக்ஸிக் வந்து அட்டர் ஃபெயிலியருங்க. நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அதில் வந்து ஒரு காட்சி, அந்த ப்ரொமோஷன் காட்சி, அந்த டாக்ஸிக் பட தயாரிப்பாளராக யாரும் தெரிலங்க, ஒரு லேடியும் நம்ம தமிழ்நாடு டெல்லி ரெப்ரஸன்டேட்டிவும் வந்து அவங்க கலந்து கொள்கிற மாதிரி ஒரு காட்சி. இன்னும் ஒரு டெல்லி ரெப்ரஸன்டேட்டிவ் இருந்து என்ன பண்ண போறாரு, 2 படம் இவ்வளோ பெரிய லாஸ் ஆயிடுச்சு, இனி டெல்லியில் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறாரான்னு தான் எனக்கெல்லாம் தோணுச்சு. உண்மையிலேயே அப்படி தான் தோணுச்சு. எதுக்காக நான் சொல்றேன்னா, இன்னும் இவங்க அரசியல்லே ஃபுல்லாக செட்டில் ஆகலைங்க. சில அமைச்சர்கள் நல்லா இருக்காங்க, அதை நான் மறுக்கவே இல்லை. ஹேண்டில் பண்ணுறாங்க, துறையை நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க. சட்டமன்ற லைவ் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் ஒட்டுமொத்த அமைச்சரவைன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ், டோட்டல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அது இன்னும் காலம் எடுக்குங்க. தமிழ்நாடு அரசியலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கே இன்னும் இவங்களுக்கு காலம் எடுக்கும். அதுக்குள்ள ஆல் இண்டியா பாலிடிக்ஸு, அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெவ்வேறு மாதிரியான அரசியல் இருக்கு. அதில் போய் 100 சீட்டு ஜெயிச்சிடலாம், பிரதமர் ஆயிரலாம்னு நினைக்கிறது எல்லாமே ரொம்ப பகல் கனவுன்னு தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ நீங்க சொன்னது போல தமிழ்நாடு கவர்னன்ஸை வந்து இவங்க அதை பற்றி பிடிக்கிறதுக்கே ஒரு 2 இயர்ஸ் எப்படியும் ஒரு குறைந்தபட்சம் ஆகிடும், ஒரு ஸ்டேபிள் ஒர்னஸ் வரத்துக்கு. இப்போ அதுக்குள்ளேயே இப்போ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா கனவு இப்பதான் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. என்ன ஏதுன்னு நம்ம இனிமே தான் பார்க்கணும். மக்கள் எப்படி அதை வந்து எடை போடுறாங்க இந்த ஆட்சியை அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ நீங்க சொன்னது போல இப்போ இந்த அண்டை மாநிலங்கள் எல்லாம் இப்போ கேரளாவில் உதாரணத்துக்கு நீங்க சொன்ன போல தேவன் அவர்கள் வந்து ஓப்பனாகவே பிரஸ் மீட் கொடுத்தாரு. கர்நாடகாவில் இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் பண்ண போறாங்க, ஆந்திராவில் என்ன ஸ்ட்ராட்டஜி மூவ் பண்ண போறாங்க, இப்படி ஒருவேளை அவங்க கேண்டிடேட் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? கேரளாவில் 2 கட்சிகளுமே பிரைமரி ஃபோர்ஸா இருக்காங்க. அந்த கட்சிகள் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற ஆதரவு வாபஸ் வாங்கிடுவாங்கல்ல, காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சியும். அது எப்படி வாங்காமல் இருப்பாங்க? நீங்கள் கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குங்க, கம்யூனிஸ்ட் வந்து பெரிய பிரின்சிபல் ஆப்போசிஷன். அந்த லோக்கல் ஓட் பேங்குக்கு, லோக்கல் அரசியலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி யாரும் நடந்துக்க மாட்டாங்களே. அந்த இடமே வந்து ஒரு தவறான மூவுங்க, பொலிட்டிக்கலி தவறான மூவ். சரி, ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கே இவங்களுக்கு டைம் பத்தாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் ஒரு அனுதாப அலை அப்படிதான் வரணுமே தவிர எல்லா கணக்கும் மாறிடுங்க. திமுகவே வந்து போன தேர்தலில் அவங்க கோட்டை விட்ட இடங்களை எல்லாத்தையும் இப்போ சரி பண்ணுவாங்களா மாட்டாங்களா? யாருமே அப்படிதானுங்க. தோல்விக்கு பிறகு அனலைஸ் பண்ணி அங்கங்கே எங்கெங்க நமக்கு ஓட்டை இருக்கோ அதெல்லாம் அடைப்போம்ல, அடைக்காம எப்படி இருப்பாங்க? இப்போ இங்கேயே வந்து தேர்தலை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பிரம்ம பிரயத்தனமாக இருக்கும். ரிசோர்ஸஸ் இப்போ கர்நாடகாவில் இவங்க தாவேக்காவோட கிளையை ஆரம்பித்து யாரையோ கொண்டு வர போகிறாங்கன்னு தான் நான் உணர்றேன். என்ன காரணம்னா, ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் அங்கேருந்தா வராரு. பெரிய அளவுக்கு காவிரி வாட்டர் இஷ்யூவில் கர்நாடகத்தை கண்டித்து வந்து விஜய் அவர்கள் குரல் கொடுக்கல. செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி மேட்டூர் டேமில் தண்ணி திறந்து விட போகிறதா சொல்கிறாங்கங்க. 90 அடி ப்ளஸ் வருங்க தண்ணி. 90 அடி ப்ளஸ் வரும்போது நமக்கு கல்லணை கால்வாயில் ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம தண்ணி திறந்தா தான் எங்களுக்கெல்லாம் கடமடைக்கு தண்ணி வரும். முறை வைத்து நீங்கள் தண்ணி குறைந்த அளவு திறந்தீங்கன்னா கீழே வரைக்கும் தண்ணி பாயாதுங்க. அந்த அளவுக்கு நமக்கு தண்ணி திறக்கணுங்க முதலையே. அப்போதான் ஒரு வாரத்துக்குள்ளே எங்களுக்கு தண்ணி வந்து சேரும். ஓகே. அப்போ 90 அடிங்கிறது மினிமம் லெவலில் நம்ம வாட்டரை திறக்கிறோம். ஒருவேளை நல்லா மழை பெஞ்சு அது 100 அடி 120 அடின்னு உயர்ந்துச்சு அப்படின்னா அது ஓகே, அது சந்தோஷமான விஷயம்தான். அப்போ இங்கேயே வந்துங்க கர்நாடகத்தில் இவ்வளோ தண்ணி திறந்து விடுன்னு ஆணையம் சொல்லுது, உச்சநீதிமன்றம் சொல்லுது. கர்நாடகம் வந்து பெரிய அளவுக்கு வந்து தண்ணியெல்லாம் திறக்கிறது இல்லைங்க. நல்லா மழை பெஞ்சுது, அவங்க டேமுக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சா திறப்பாங்க. அதில் அவர் ஒரு பெரிய குண்டா போடுறாரு, நாங்கள் மேகதாட்டுவே வந்து உங்களுக்காக தாங்க கட்டுறோம், எங்களுக்காக கட்டலைங்களான்றாரு அவரை கர்நாடக முதலமைச்சர். அவர் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதை வந்து இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் பெரிய அளவுக்கு கண்டிக்கிற மாதிரியும் தெரியல. அப்படின்னா இந்த டபுள் ஸ்டேட் பாலிடிக்ஸில் ஏற்படுற சிக்கலுங்க. இப்போ இதுவே வந்து தமிழ்நாடு மாநில கட்சியா மட்டும் இருந்ததுன்னா கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற அரசியலை பத்தி கவலைப்படாம கருத்து தெரிவிச்சிருவாங்க. காங்கிரஸ் கட்சி ஏன் வந்து கருத்து தெரிவிக்க மாட்டேங்குது, ஏன் பிஜேபி தெரிவிக்க மாட்டேங்குது? தேசிய கட்சி 2 மாநிலமும் வேணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் இதோட சிக்கலே. இதாங்க எதுக்குங்க நாங்க வந்து தேசிய கட்சியில வேணான்னு 1967 முடிவு எடுத்தோம். அதாவது நம்ம நன்மைக்கு அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க.
நமக்கு மொழிவாரி மாநிலம் பிரிஞ்ச பிறகு மாநில அபிலாஷை கூடி போச்சு இல்லையா? அப்போ மாநில உணர்வுகள் மேலோங்கிருச்சு. அது நாட்டு பிரிவினை நீங்க எடுக்கக்கூடாது. அந்தந்த மாநிலம் முன்னேறணும்னு நினைக்கிறோம். அதனாலதான் நம்ம இவ்வளவு முன்னேறி இருக்கோம். கேரளா முன்னேறி கேரளால ஒரு காலத்துல நம்ம டிராவலே பண்ண முடியாத அளவுக்கு ரோடு மோசமா இருக்குங்க. இன்னைக்கு கேரளா ரோடுகள் ரொம்ப நல்லா இருக்கு. தமிழ்நாட்டோட காம்பீட் பண்ற அளவுக்கு இருக்கு. ஏன்? எப்படின்னா மாநில உணர்வு வந்ததுனாலதான். அப்போ மாநில கட்சிகள் தான் இந்தியாவோட எதிர்காலமே எப்போதும். மாநில கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுதான் மத்திய ஆளுந்தரப்பு. அதைத்தான் நம்ம அந்த காலத்திலேயே அண்ணா சொன்னது, மாநில கட்சி, மாநில உணர்வுகள், நம்ம உறவுக்கு கை கொடுக்கணும், உரிமைக்கு குரல் கொடுக்கணும். இது எல்லா கான்செப்டும் அப்படி வந்ததுதாங்க. என்டையர் திராவிட அரசியலோட கான்செப்டே இதை பேஸ் பண்ணதுதான். அப்ப இங்க இருக்கிற மாநில கட்சி கேரளாலேயோ ஆந்திராலேயோ கர்நாடகத்திலேயோ அது மாறினா அது தேசிய கட்சியாக முயற்சிக்குதுன்னு அர்த்தம். அப்படி தேசிய கட்சியாக முயற்சித்தாலே இங்க இருக்கிற அரசியல் அடிவாங்கும். சார், எனக்கு நீங்க பேச 2 கேள்வி இருக்கு. ஒன்று, இப்ப ராகுல் காந்தி எப்படி இதை பார்ப்பாரு? வட இந்தியாவில் ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகண்டாஸ் தொடர்ந்து விஜய் தான் சூப்பர் மாடல் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ப்ரொபகண்டா, தன்னை பிரதமராக முன்னிலைப்படுத்தி செய்யக்கூடிய அஜெண்டாஸ், இந்த ப்ரொபகண்டாஸ் இதெல்லாம் காங்கிரஸ் டெல்லி தலைமை எப்படி பார்ப்பாங்க? ராகுல் காந்திக்கு இவர் அண்டை மாநிலங்கள் எல்லாத்துக்கும் உதவுவாரு, தமிழ்நாடு மட்டும் சுரங்காம அப்படிங்கிற அடிப்படையில தான் கே.சி. வேணுகோபால் போன்றவர்கள்லாம் முன்பு கருத்தை சொல்லியிருந்தாங்க. ராகுல் காந்தியோட அணுகுமுறை எப்படி இருக்கும்? இந்த விவகாரத்தில் அவரோட பார்வை எப்படி இருக்கும்? இரண்டாவது, இந்த தென் மண்டல மாநில மாநாட்டில் அமித்ஷா அவர்களை திரு விஜய் அவர்கள் சந்தித்து வந்த பிறகுதான் இந்த ஒரு ப்ரொபகண்டாவை ரொம்ப வீரியப்படுத்துறாங்கிற மாதிரியான கருத்தும் சொல்லப்படுது. பாஜகவே திட்டமிட்டு ஒரு 3வது அணியை கட்டமைச்சு வச்சு ஒரு காங்கிரஸை மேலும் வீக்கன் பண்றதுக்கு, காங்கிரஸ் தலைமையில ஒன்று சேர்ந்துடக்கூடாது கட்சிகள் அப்படிங்கிற அடிப்படையிலையும் ஒரு அஜெண்டாவை மேற்கொள்ளுது அப்படிங்கிற கருத்தும் சொல்லப்படுது. இந்த 2த்தையும் உங்களை பார்வை. எனக்கு இந்த பிஜேபி கான்ஸ்பிரசி பேரில் அவ்வளோ நம்பிக்கை இல்லைங்க. ஏன்னா நானும் எனக்கும் ஆர்எஸ்எஸ் நண்பர்கள் இருக்காங்க. ஒரே நாடு இப்போ 2ஆம் பதிப்பு வெளிவருத அந்த முதல் பதிப்புக்கு நான் அவங்களுக்கு பணியாற்றி கொடுத்துருக்கிறேன். நல்ல தொடர்புகள் எனக்கு உண்டு. எந்த தேசிய கட்சிங்க இன்னொரு மாநில கட்சியை வளர்ப்பதற்கெல்லாம், இல்லை இன்னொரு மாநில கட்சியை அழிப்பதற்கு 3வது மாநில கட்சியோட அப்படியெல்லாம் சரிக்க வராதுங்க. அது ராங். என்ன காரணம்னா, இந்த மாநில கட்சி வளர்ந்துருச்சுன்னா அப்புறம் தேசிய கட்சிக்கு இங்கே அடிஷன் இல்லாமல் போயிடும். அப்போ இது எப்படி வருது அப்படின்னா, முதல்ல இருந்தே தாவேக்காவுக்கு அப்படியான ஒரு சிந்தனை இருக்கு. நீங்க இங்க மண்டல முதல்வர்கள் மாநாட்டுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் இதை பேசியிருக்காங்க. இது சந்திரசேகர ராவுக்கு இருந்த அதே சிந்தனை தான். யாராவது அதிகார வட்டத்தை சுத்தி இருக்கிறவங்க கொம்பு செய்ய விட்டுக்கிட்டே தாங்க இருப்பாங்க. ஐயா உங்களை மாதிரி கிடையாதுங்க ஐயா, நீங்கெல்லாம் நாட்டையே ஆள பிறந்தவங்க. இது நீங்க ஒரு சினிமா ஸ்டார் மைண்ட் செட்லயும் பார்க்கலாம். ஒரே ஒரு படம் தான் ஹிட் கொடுப்பாங்க, ஆனா சுத்தி இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா கொம்பு செய்வாங்க. இந்த யாஷ் இருக்காரு, அவரு இந்த கேஜிஎஃப் படம் தான் அவரோட ஹிட் படம். எல்லாரும் கொம்பு செய்வி தான் இந்த டாக்ஸிக்கு இவ்வளவு பெரிய தோல்வியை சந்திக்குது. என்னன்னா இது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம். சுத்தி இருக்கிறவங்க, நம்ம உயரத்துக்கு போகும்போது சுத்தி இருக்கவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி ஜாக்கிரதையா இல்லைன்னா நமக்கு தேவையற்ற கற்பனைகளை வளர்த்து விட்டுருவாங்க. இது எத்தனையோ ஃபெயிலியர்ஸ் நம்ம பார்த்துருக்கோங்க. முலாயம் சிங் யாதவ்ங்க, அவர் எவ்வளவு பெரிய ஆளு. ஆனா 99ல வாஜ்பாய் கவர்மெண்ட் 98-99ல ஒரு ஓட்டுல கவுந்துருச்சு. அப்போ மாற்று அரசாங்கம் அமைக்கக்கூடிய லெவல்ல இருந்துங்க. இங்க சுப்பிரமணியசாமி, ஜெயலலிதா அவர்கள் எல்லாரும் அங்க போனாங்க. முலாயம் சிங் யாதவெல்லாம் பார்த்தாங்க. சோனியா காந்தி அம்மையார் ராஷ்டிரபதி பவனுக்கு வெளியில எங்களுக்கு தேவையான மெஜாரிட்டி இருக்கு, நாங்க ஆட்சி அமைக்க போறோம்னு 99ல சொல்லிட்டாங்க. 98 தேர்தல் 5 வருஷம். அப்ப 2003ல தான் அடுத்த தேர்தல் வரணும். 99 ஆட்சி கவுந்துருச்சு. இப்படியான ஒரு முயற்சி வெற்றி. ஒரு டீ பார்ட்டியில முலாயம் சிங் யாதவ நைட்டோட நைட்டா கொம்பு செய்ய விட்டாங்க. என்னங்க அவங்க பிரதமர் ஆகுறது, பிரதமர் ஆகிறதுக்கு முழு தகுதி உங்களுக்கு தாங்க இருக்கு அப்படின்னு. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இல்ல நான் அந்த ஆதரவே கொடுக்கல, பிரதமர் பதவி யாருக்குங்கிறதெல்லாம் கேள்விக்குரிய விஷயம்ட்டாரு. கவுந்தது. கவுந்த பிறகு தேர்தலுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா கார்கில் போர். கார்கில் போர்ல வாஜ்பாய் பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. ஸோ 98 விட மிக அதிகமான சீட்டுகள் பிஜேபி ஜெயிச்சது. இது இயல்பாகவே சில கற்பனைகள் அளவுக்கு மீறி போகும்போது தேசிய அரசியலில் பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுரும். இப்போ இங்க விஜய் பிரதமர் வேட்பாளர் ஆகக்கூடிய அளவுக்கு இன்னும் வளரல, உண்மையாவே வளரல. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு விசிபிலிட்டி வந்திருக்கு. ஒரு ஜென்சியில ஒரு சப்போர்ட் லெவல் வந்திருக்கு, அதை நான் மறுக்கலை. ஹிந்துல கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆர்டிகல் பண்ணியிருந்தாங்க. அதுல 29 வயசு கீழே இருக்கிறவங்க 2026ல
எப்படி ஓட்டு போட்டாங்கன்னு அனலைஸ் பண்ணியிருக்கும் போது எல்லா மாநிலங்களையும் இந்தியா பூரா தமிழ்நாட்டில் வந்து 60% மேல வந்து அவங்க தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு அந்த கட்டுரையில் இருந்தது. உண்மையா இருக்கலாம். அப்போ சப்போர்ட் பேஸ நம்ம வளர்க்கிறது தான் ஒரு அரசியல்வாதிக்கு நல்லது. அதாவது அரசியல்ல 3 சூத்திரம் தான்: அடைய துடித்தல், அடைந்து விடுதல், அடைந்ததை அப்படியே வைத்துக் கொள்ளுதல். 3 தாங்க இதுல. அரசியல்ங்கிறதே இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா நீங்க பாருங்க. அப்போ அடைய துடித்து அடைந்த பிறகு அடைந்ததை தக்க வைத்துக் கொள்ளுதல் இருக்குல்ல, அதுதான் பெரிய கலை. பதவிக்கு வந்துடலாங்க, அதுக்கு பிறகு பதவியே உங்களை வந்து பதவியில அமர்த்திடும். அந்த சிம்மாசனத்தோட மகிமங்க அது. நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா சிம்மாசனமே பார்த்துக்கிடும். ஆனா அதை விட்டுட்டு வேற சிம்மாசனத்துக்கு பெருசா இருக்குன்னு இன்னொரு சிம்மாசனத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அது சரிப்பட்டு வராது. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி.